அம்மா வணக்கம்மா. வாங்க வணக்கம்மா. எல்லாரும் உட்காருங்க. எப்படி இருக்கீங்க கலாமா? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ம் நல்லா இருக்கேன். உங்க மருமக வந்து கூப்பிட்டதும் எங்களால தட்ட முடியல. அதுவும் உங்க வீட்டு விசேஷமாச்சே. அதான் இருக்கிற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். என் அத்தைய மதிச்சு இவ்ளோ பேர் வந்திருக்கீங்கல்ல. ம். எனக்கு இத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் அத்தை பேருக்கு இந்த ஊருக்குள்ள தனி மதிப்பு இருக்கு. இல்லையா பின்ன? அதான் கலாமா அடுத்த எலெக்ஷன்ல நிக்க போறாங்கல்ல. ம் உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு கலாமா. சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு தெரிஞ்சும் கூட கல்யாணம் நடந்துடுச்சுன்னு மன்னிச்சு வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அத்தைக்கு என் மேல அவ்ளோ பிரியம். உங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தணும்னு அவ்ளோ ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க ஆசைப்படி உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். உங்க ஆசிர்வாதம் எல்லாம் சேர்ந்துதான் என்ன நல்லபடியா வாழ வைக்கும். ம்? என்ன கலாமா பேச்சே காணோம்? அது ஒண்ணும் இல்ல. என் அத்தை சந்தோஷத்துல திக்குமுக்க ஆடி போய் நிக்கிறாங்க. இல்ல அத்தை? ஏன்னா அடுத்த வருஷம் எம்எல்ஏ எலெக்ஷன் வருதுல்ல, அதுல இவங்க நிக்க போறாங்கல்ல. உங்க ஓட்டெல்லாம் எவ்ளோ தூரம் முக்கியம்னு அவங்களுக்கு தெரியும். அதான் உங்க எல்லாரையும் பார்த்ததுல அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படித்தானே அத்தை? என்ன கலாமா, இதெல்லாம் சொல்லியா தெரியணும்? எங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான். என் அத்தையோட நல்ல மனசு வேற யாருக்கும் வராதுங்க. நாங்களாம் இதே ஏரியாக்காரங்க. எத்தனையோ தடவை அன்னதானம் போட்டிருக்காங்க. இலவசமா புடவையெல்லாம் கொடுத்திருக்காங்க. இன்னும் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க. இவங்கதாம்மா அடுத்த எம்எல்ஏ. அத்தை ஆரம்பிச்சிடலாமா? நானும் நர்மதாவும் பூஜைக்கான ஏற்பாட்டெல்லாம் பண்றோம். சரி, நீங்க எல்லாரும் உட்காருங்க. நான் இப்ப வரேன். ஒண்ணு இல்லப்பா, எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. 5 லட்சம் ரூபாயா? என்ன விஷயம்? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. ஹார்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. கொஞ்சம் பணம் கொடுத்து உதவினா அவ உயிரை காப்பாத்த முடியும்பா. உனக்கு புண்ணியமா போகும்பா. உன்னியெல்லாம் யாருக்கு வேணாம்? எனக்கு வேண்டியது வட்டி தான். அது எப்படி உங்ககிட்ட இருந்து வரும்? நீங்க எப்படி கொடுப்பீங்க? நான் எங்கேயாவது கடைக்கு கணக்கு எழுத போயோ இல்ல ஏதாவது வேலை செஞ்சோ வட்டியை கட்டி கடன் அடைச்சிடுவோம்பா. பெருசா காசு கேட்க வரீங்க. முதல்ல நம்ம தராதரம் என்னன்னு யோசிச்சு பார்க்கணும். கையில வருமானம் இல்லாம குடுகுடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? முன்னாடியாவது உன் பொண்ணு இருந்துச்சு, அது கடை வச்சு நடத்துச்சு. அதுல ஏதாவது வருமானம் வந்தா கூட நீங்க பணம் கேட்கறதுல நியாயம் இருக்கு. பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு உன் கையில கடவுளா பார்த்து பணத்தை கொடுத்திருக்காருப்பா. இந்த நேரத்துல கூட உதவி செய்ய மாட்டேங்கிறியப்பா. நீயும் செத்து போயிட்டேன்னா எவையா என் பணத்தை கொண்டு வந்து கொடுப்பான்? என் காசை நான் உன்கிட்ட கொடுத்து உன் பின்னாடியே நான் நாய் மாதிரி அலையணுமா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க நின்னா மரியாதை கட்டுறோம். நானே குணமா சொல்றேன், திரும்ப திரும்ப வந்து உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காத. புரியுதா? கிளம்பு. சரிப்பா. ஆ. அடிச்சிடு. வந்துட்டாரு பாரு காலையில பணம் பணம்னு கடன் கேட்டுக்கிட்டு. என்ன படமா? ஏன் என் சட்டையை பிடிக்கிற? அறிவு இருக்காயா உனக்கு? பணம் இல்லன்னா இல்லன்னு சொல்லி அனுப்பு. அதை விட்டுட்டு செத்துருவ அது இதுன்னு பேசிட்டு இருக்க. ஒரு பெரியவர்கிட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியாது? நீ பேசின வார்த்தை அந்த ஆளுக்கு எப்படி வலிச்சிருக்கும்? பணம் இருந்தா நீ என்ன பெரிய ஆளா?
மரியாதை இல்லாம பேசுறேன். மரியாதை இல்லாம. வலிக்குதுப்பா, மன்னிச்சிடுப்பா, மன்னிச்சிடு. இனிமே நீ எங்கேயாவது யார்ட்டையாவது இந்த மாதிரி பேசுன தெரிஞ்சது கைய கால பிடிச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏய், இல்லப்பா, இல்லப்பா, இனிமே யாருக்கிட்டையும் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேப்பா. என்ன மன்னிச்சிடுப்பா, என்ன விட்டுருப்பா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மா, என்ன ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் நடக்குதுமா. எனக்கே மனசு தாங்கலம்மா. இல்லம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த விஷயத்துல நீங்க தோக்கவே கூடாதுமா. இதுல தோத்துட்டா அவ அடுத்து ஏறி அடிக்க ஆரம்பிச்சிடுவாமா. இந்த ஃபங்க்ஷனை நடக்க விட்டுறாதீங்கம்மா. நான் அவகிட்ட தோப்பேனா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் எலெக்ஷன்ல நிக்கிறதால ஏதோ அவளை கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியிருக்கு. அதை என்னோட வீக்னஸா புரிஞ்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்லயே அவ அடிக்க பாக்குறா. அதே மாதிரி அவளோட வீக்னஸ வச்சு அவளை அடிக்கணும். நீங்க சொன்னது சரிதாம்மா. அவளுக்கு அவ வீடுதாம்மா வீக்னஸ். அதை விட்டா பரமந்தான். வைக்கிறேன். அவளுக்கு வைக்க வேண்டிய இடத்துல ஆப்ப நல்லா ஸ்ட்ராங்கா வைக்கிறேன். அப்புறம் எப்படி அவ ஃபங்க்ஷன் நடத்துறான்னு நானும் பாக்குறேன். அக்கா ஏமாலி வந்துட்டா. ஆமா ஆமா, ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. வா உட்காரு. ஏய், எதுக்குடி இந்த நேரத்துல இப்படி கண் கலங்கிட்டு இருக்க? இல்ல, இந்த ஃபங்க்ஷனை அம்மாவும் அப்பாவும் கண்ணால பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்கதான் ஆசையா தாலி பிரிச்சு கோக்க தங்கம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ என்ன பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது நர்மதா. ஹே, என்னடி? கூடிய சீக்கிரமே அவங்க உன்னை புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா அந்த நாள் வரும். நீ உன்ன கவலைப்படாம இரு. அவங்க கையால எடுத்து கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் நடந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அவங்க ஆசை எதையுமே நிறைவேற்ற முடியல. ஒரு துரோகி அவங்க முன்னாடி நிக்கிறேன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு நர்மதா. ஹே, இதே வீட்டு வாசலுக்கு அவங்க உன்னை தேடி வந்து நாங்க தப்பு பண்ணிட்டோம், நீ வாடி வீட்டுக்குன்னு கூப்பிடுற நாள் கண்டிப்பா வரும். அத நீ வர வெப்ப. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ வேணா பாரு. என்ன பேசிட்டே இருக்கீங்க? ஆரம்பிச்சிடலாமா? கலாமா வந்தா ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கலாமா, கலாமா, கலாமா. வாங்க கலாமா. சொல்லுங்க. இல்ல, நீங்க வந்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஒரு நிமிஷம், ஆ. இத வந்துடுறேன். முன்னாடியாவது உன் பொண்ணு இருந்துச்சு, அது கடை வச்சு நடத்துச்சு, அதுல ஏதாவது வருமானம் வந்தா கூட நீங்க பணம் கேட்கறதுல நியாயம் இருக்கு. பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு. அம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. பரமா, கொஞ்சம் நீ வீட்டுக்கு வரியா? ஏம்மா, என்ன விஷயம்? இல்ல, இளமதி நம்ம வீட்ல வச்சு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்துறாளாம். நடத்துறாளா? என்னம்மா சொல்றீங்க? அவ ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொன்னப்பவே நான் ஜோசியர் கிட்ட எல்லாம் கேட்டேன்டா. இன்னைக்கு நாள் நல்லா இல்லன்னு சொன்னாரு. அதனால இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனை வைக்க வேண்டான்னு நான் அவகிட்ட சொன்னேன். ஆனா அவ அதையெல்லாம் கேட்கவே இல்லப்பா. நான் பரமனோட பொண்டாட்டி, இந்த வீட்ல எனக்கு முழு உரிமை இருக்கு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், தட்டி கேட்க. சொல்லுங்கம்மா, என்னாச்சு?
உரிமை இல்லைன்னு சொன்னாளா? உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னாளா? அத சொல்றதுக்கு அவ யாருமா? இல்லடா, அவ அப்படி சொல்லியிருந்தா கூட அவளுக்கு முழு உரிமை இருக்குன்னு நினைச்சு நான் அமைதியா ஏத்துட்டு இருப்பேன். சொல்லுங்கம்மா, என்ன சொன்னா அவ? ஏன் இப்ப இவ்வளவு வருத்தப்படுறீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. இந்த ஃபங்க்ஷனை நான் நடத்தியே தீருவேன். இத தடுக்கிறதுக்கோ தட்டி கேட்கறதுக்கோ யாருக்கும் எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லிட்டாப்பா. என்னம்மா சொல்றீங்க? என்னை யாரும் இது வரைக்கும் இப்படி எல்லாம் பேசினதே இல்லடா. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுவும் இல்லாம அவ பேசினா கூட பரவாயில்லன்னு நான் ஏத்துப்பேன். ஆனா நாள் நல்லா இல்லாதப்போ இந்த ஃபங்க்ஷனை நடத்துறது அவளுக்கும் நல்லது இல்ல, ஓ ஆயுசுக்கும் நல்லது இல்லப்பா. பரமா, எனக்கு அவளை பத்தி கூட கவலை இல்லடா, உன்னை பத்தின கவலை தான். அதுக்காக தான் சொல்றேன். இவ்வளவு பண்ணிருக்கா? நீங்க நம்ம பொறுமையா பேசிட்டு இருக்கீங்க. இந்த வரமா, நான் வந்து அவளை கவனிச்சுக்கிறேன். இல்ல பரமா, நான் ஏதோ ஒரு கோவத்துல உன்னை வான்னு சொல்லிட்டேன். ஆனா நீ கிளம்பி வந்தனா நான் தான் உன்னை தூண்டி விட்டு இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிடுவாங்க பரமா. நீங்க என்னமா என்ன தூண்டி விடுறது? எனக்கு நான் அறிவு இல்லையா? அவளை இன்னைக்கு 2ல 1 பாத்துறேம்மா. வரேன். மா, சத்தியமா சொல்றமா, நீங்க வேற லெவல்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பரம இங்க வருவான். அதுக்கப்புறமா பாரு, அவ திமிருக்கு பரம வெப்பாம் பாரு ஆப்பு. அம்மா, அங்க வரேன்னு சொன்னீங்களே. இதோ வந்துறமா. இளமதி உங்களுக்காக தான் வெயிட் பண்றா. வரேன் வரேன். நான் இல்லாம அந்த ஃபங்க்ஷன் நடந்துருமா? வரேன். ம். வாங்க கலாமா, நீங்க வந்தாதான் உங்க மருமக ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும்னு கராரா சொல்லிட்டாங்க. இளமதி, நீ உட்கார். என் மேல என் மருமகளுக்கு ரொம்ப பயபக்தி இருக்காதா அத்தை? நீங்க எனக்கு எவ்ளோ பெரிய வாழ்க்கைய கொடுத்திருக்கீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். அத்தை, நீங்க வந்து எல்லா சடங்கும் பண்றதுக்கு வசதியா என் பக்கத்திலேயே இருங்க அத்தை. உங்க கையால இதெல்லாம் எடுத்து கொடுத்தாதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கும். எனக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்ல. எனக்கு எல்லாமே நீங்க தான் அத்தை. ஆமாமா, உனக்கு எல்லாமே நான் தான். உனக்கு ஆப்பு வைக்க போறதும் நான் தாண்டி. அக்கா அக்கா எடுத்துக்கோ. நர்மதா, தாலி குண்டெல்லாம் எடுத்துட்டு வாமா, கோத்துடலாம். சரி. என்ன கொடுங்க, வாங்கக்கா. உன்னை காணான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? அது சரி, யார கேட்டு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வெளியே போங்க. சொல்றான் அண்ணா. பரமா, நீ இப்படி பேசுற? வேற எப்படி பேசுறது? பரமா விடுப்பா. எதுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி பேசுற? தயவு செஞ்சு நீங்க அமைதியா இருக்கு.
அன்னைக்கு இதே மாதிரி தானே ஊர் ஃபுல்லா கூடி இருந்துச்சு. அங்க வச்சுதானே எனக்கு கொலகாரன், நம்பிக்கை துரோகி, நல்ல மாதிரி நடிச்சேன்னு இவ்வளவு இவங்க அப்பா அம்மாவும் நல்லா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுனாங்க. அது பிரச்சனை இல்லையா? பரமா, நான் தான் அதுக்கான காரணத்தை சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப அத பத்தியே பேசிட்டு இருக்க. ஏய், நீ சொல்ற எந்த சப்ப காரணத்தையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. நீ எப்படி வேணாலும் நடிப்ப, அதுக்கு தகுந்த மாதிரிலாம் என்னால ஆட முடியாது. புரியுதா? பார்த்துக்க. இந்த பாருங்க, இனிமே இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. இளமதி கூப்பிட்டா, நர்மதா கூப்பிட்டான்னு இந்த பக்கம் வந்தீங்க, மரியாதை கெட்டுரும். என்னப்பா இப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க? கலாமா இப்பதான் எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. நீ என்னமோ இப்படி பேசிட்டு இருக்க? அப்படிதான் பேசுவேன். இது ஏன் சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன் தானே. நான் கூப்பிடாம எப்படி நீங்க எல்லாரும் வரலாம்? முதல்ல எல்லாரும் எந்திரிச்சு வெளியே கிளம்புங்க. எந்த ஃபங்க்ஷனும் இங்க நடக்காது. ஐயோ, இல்ல போகாதீங்க. எங்க வாங்க போலாம். தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. வாங்க. நான் பேசி புரிய வச்சு இந்த ஃபங்க்ஷனை நடத்துறேன். போகாதீங்க. இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். ஃபங்க்ஷன் நடத்துறியா? ஃபங்க்ஷன்? ஏய், என்ன பண்ற? ஐயோ ஏய், அண்ணா, பரமண்ண அண்ணா வேணாம், சொன்ன கேளு. அண்ணா என்ன நிஜமா நீ- வேண்டாம், குறுக்க வராத. வேண்டாம். ஏய், உனக்கு கொஞ்சமாச்சும் ஈவி இருக்கும் இருக்கா இல்லையா? உனக்கு முதல்ல இருக்கா? ஆ? எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா எங்க அம்மாவை பத்தி கண்டபடி பேசியிருப்ப. நான் என்ன பேசினேன்? பாத்தீங்களாமா எப்படி நடிக்கிறா? பாத்தீங்களா? இங்க பாரு பரமா, அவ என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்லப்பா. நீ ஏன்பா இப்படி கோவப்படுற? அண்ணே, நான் கூடவே தானே இருந்தேன். இளமதி உங்க அம்மா பத்திலாம் எதுவுமே பேசல அண்ணே. தங்கச்சிமா, நான் உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். தயவு செஞ்சா அதை நீ கெடுத்துக்காத. நர்மதா, போதும். எனக்காக நீ வந்து இங்க அவமானப்பட்டதெல்லாம் போதும். நீ கிளம்பு. இல்ல இளமதி, அது போன்னு சொல்றேன்ல.